ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு 4 வசனங்களை தெரிந்தெடுத்து அதை சுருக்கமாக ஒரு பாடல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறேன். அதாவது ஆறுதலின் வார்த்தையில், தேர்தலின் வார்த்தையில் ஆறுதலின் பாடல்கள். இப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக நான் தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது உண்மையிலேயே நம்மை பிழைக்க வைக்கிறது, பிழைக்க வைக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை மத்தேயு 24:35 சொல்லப்பட்டபடி, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ அப்படிப்பட்ட வார்த்தை. சங்கீதம் 46வது சங்கீதத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் நமக்கு அடைக்கலம், தேவனே நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். இந்த சத்தியத்தை ஒரு பாடலாக புனைந்து உங்கள் முன் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். படிப்போமா? வானமும் பூமியும் அழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் அழியாதையா. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் அழியாதையா. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும். என்றும் துணையும் ஆனவர், என்றும் துணையும் ஆனவர். பூமி நிலை மாறினாலும், மலைகள் கடலில் விழுந்தாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் கடலில் விழுந்தாலும், ஆழ்கடலின் நீர் பொங்கினாலும், ஆழ்கடலின் நீர் பொங்கினாலும், அது கொந்தளித்து மலைகள் அதிர்ந்தாலும், அது கொந்தளித்து மலைகள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம்.
நதி உண்டு, ஜீவ நதி உண்டு, அது உன்னதர் வாழும் இடத்திற்கு உற்சாகம் ஊட்டிடுமே. நதியுண்டு, ஜீவ நதியுண்டு, அது உன்னதர் வாழும் இடத்திற்கு உற்சாகம் ஊட்டிடுமே. அதன் நடுவில் இறைவன் இருக்கின்றார், அதன் நடுவில் இறைவன் இருக்கின்றார். அது ஒரு நாளும் அசையாது, அது ஒரு நாளும் அசையாது. அதிகாலையில் அதை தேடினால் தேவன் வந்து உதவி செய்வார். அதிகாலையில் அதை தேடினால் தேவன் வந்து உதவி செய்வார். நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். ஜாதிகள் கொந்தளித்தது, அரசுகள் தத்தளித்தது. ஜாதிகள் கொந்தளித்தது, அரசுகள் தத்தளித்தது. அவர் சத்தத்தை முழங்கினார், சர்வ பூமியும் உருகி போனது. அவர் சத்தத்தை முழங்கினார், சர்வ பூமியும் உருகி போனது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் அரணாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் அரணாய் இருக்கிறார். நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். பாருங்கள், வந்து பாருங்கள், இந்த பூமியில் அதிசயம் செய்திட்டார். பாருங்கள், வந்து பாருங்கள், இந்த பூமியில் அதிசயம் செய்திட்டார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒழிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒழிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை அக்கினியால் அழிக்கிறார், ரதங்களை அக்கினியால் அழிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் அரணாயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் அரணாய் இருக்கிறார். நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் அழியாதையா, உம்
வார்த்தை என்றும் அழியாதையா. பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், ரதங்களை அக்கினியால் எரிக்கிறார், வில்லை முறிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன். இரண்டாவதாக ஏசாயா 43:15 21 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அவளை தெரிந்தெடுத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வருகிற தேவாதி தேவன். அவர் வனாந்தரத்திலே அவர்கள் வழிநடத்தும் பொழுது பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. ஐயோ என்ன செய்வது என்று அவர்கள் விழித்திருந்த நேரத்திலே தேவாதி தேவன் அவர்களை செங்கடலை பிளந்து இந்த ஜனங்களை வழி நடத்துகிறார். ஒரு வழி பிறக்கிறது. அதே செங்கடலிலே பார்வோனை அழிய செய்கிறார். இந்த வசனமானது ஏசாயா 43 15 வரை எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து பார்ப்போமா? இதோ நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில் பெரிய பெரிய போராட்டங்கள், சத்துருக்களின் போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அதிலிருந்து நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் ஒரு பாடலாக படிப்போமா? பாரினில் என்னை காக்க வந்த பரிசுத்தரே, காரிருள் என்னை சூழ்ந்து வந்து வாட்டும் போது கருணையின் நாதா என்னை கரம் பிடித்து பேரொளியின் பாதையிலே நடத்தி வந்தீர். கருணையின் நாதா என்னை கரம் பிடித்து பேரொளியின் பாதையிலே நடத்தி வந்தீர். போற்றுவேன் நான் என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான் என்றும் துதித்திடுவேன். போற்றுவேன் நான் என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான் என்றும் துதித்திடுவேன். துன்பத்தின் பாதையிலே நடந்து வந்தேன். துஷ்டர் என்னை கவிழ்க்க வலை விரித்தனரே. துன்பத்தின் பாதையிலே நடந்து வந்தேன். துஷ்டர் என்னை கவிழ்க்க வலை விரித்தனரே. துயரத்தில் மூழ்கி நான் தத்தளித்தேன். துயரத்தில் மூழ்கி நான் தத்தளித்தேன். தூயாதி தூக்கி விட்டீர் என்னை. தூயாதி தூக்கி விட்டீர். போற்றுவேன் நான் என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான் என்றும் துதித்திடுவேன். போற்றுவேன் நான் என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான் என்றும் துதித்திடுவேன்.
மரணக்கண்ணி என் மேலே விழுந்ததையா, பாதாள கட்டு என்னை சூழ்ந்ததையா. மரணக்கண்ணி என் மேலே விழுந்ததையா, பாதாள கட்டு என்னை சூழ்ந்ததையா. வெள்ளத்தில் மூழ்கி தவித்து நின்றேன், வெள்ளத்தில் மூழ்கி தவித்து நின்றேன். கரம் பிடித்து என்னை தூக்கிவிட்டு, கரம் பிடித்து என்னை தூக்கிவிட்டு. போற்றுவேன் நான், போற்றுவேன் நான், என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான், துதிப்பேன் நான், என்றும் துதித்திடுவேன். போற்றுவேன் நான், போற்றுவேன் நான், என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான், துதிப்பேன் நான், என்றும் துதித்திடுவேன். பார்வோனின் படைகளை அழியச் செய்தீர், பார்வோனின் படைகளை அழியச் செய்தீர். ஆழத்தில் இருந்தென்னை மீட்டு விட்டீர், ஆழத்தில் இருந்தென்னை மீட்டு விட்டீர். பாவங்கள் சாபங்கள் ஒழிய செய்தீர், பாவங்கள் சாபங்கள் ஒழிய செய்தீர். பாவியாம் என்னையும் அணைத்து கொண்டீர், பாவியாம் என்னையும் அணைத்து கொண்டீர். போற்றுவேன் நான், போற்றுவேன் நான், என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான், துதிப்பேன் நான், என்றும் துதித்திடுவேன். போற்றுவேன் நான், போற்றுவேன் நான், என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான், துதிப்பேன் நான், என்றும் துதித்திடுவேன். நாதா நான் என்றென்றும் உம் பிள்ளைதான், நாதா நான் என்றென்றும் உம் பிள்ளைதான். என் மேய்ப்பர் என்றென்றும் நீர்தான் ஐயா, என் மேய்ப்பர் என்றென்றும் நீர்தான் ஐயா. உம் குரல் கேட்டு நான் அடிபணிவேன், உம் குரல் கேட்டு நான் அடிபணிவேன். உம் வாசல் வழி நுழைந்து மகிழ்வடைவேன், உம் வாசல் வழி நுழைந்து மகிழ்வடைவேன். போற்றுவேன் நான், போற்றுவேன் நான், போற்றிடுவேன். துதிப்பேன் நான், துதிப்பேன் நான், துதித்திடுவேன். போற்றுவேன் நான், போற்றுவேன் நான், என்றும் போற்றிடுவேன். துதிப்பேன் நான், துதிப்பேன் நான், என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்தபடியாக யோசுவாக்கு எழுதின அதிகாரம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1:5. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய மோசே மரித்த பின்பு அந்த பொறுப்பு அவருடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவின் தலையில் விழுகிறது. அவன் மிகவும் கலங்குகிறான், பயப்படுகிறான். ஐயோ, இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்தப் போகிறேன்? மோசேயை போல எனக்கு திறமை கிடையாது, என் வார்த்தை யார் கேட்பார்கள்? எப்படி அவருக்கு குறிக்கப்பட்ட தேசத்திற்கு நான் எப்படி அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று மிகவும் கலங்கி நின்றான். அப்பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். வாசிப்போமா?
யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன், கண்மணி போல் நம்மை காக்கிற தேவன். பாடுவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன். அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய்.
அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்னை கண் கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய், ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய். நீ அகில உலகையும் ஜெயித்திடுவாய், நீ அகில உலகையும் ஜெயித்திடுவாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அவரோடு பிரியமாயிருந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து கலங்கி போய் நிற்கிறார்கள். அப்பொழுது அவர் போஜன பந்தி இருந்த அவர்களோடு போஜன பந்தி இருந்த பின்பு யோவானை பார்த்து கேட்கிறார். யோவானுக்கு எழுதுகிற சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 17வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமா? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவரின் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். ஆம், இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இத்தனை அற்புத அதிசயங்களை நாம் வேதாகமத்தில் படித்த பிறகும் நம் வாழ்க்கையிலே எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்களையும் வாழ்க்கையிலே நாம் அனுபவித்த பின்னும் ஆண்டவரை நாம் நேசிக்கிறோமா என்று நம்மை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று நாம் பாடுவோம். ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையல்லாமல் வேறு விருப்பம் என் உள்ளத்தில் இல்லை. நிம்மதியே எனக்கு நிரந்தரம். என் நினைவெல்லாம் ஆள்பவர் நீர்தான். ஐயா, உம்முடைய தாகம் எனது ஏக்கம். நான் கதறுகிறேன், என் ஜனங்கள் உம்மை அறியணுமே. இரட்சகர் உம்மை தேடணுமே. இந்த ஜனங்கள் உம்மை அறியணுமே. அழிந்து போகும் இந்த உலகத்திலே இந்த ஜனங்கள் உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, உம்மை அறியணுமே என்று நான் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உமது வேதம்தான் எனது மகிழ்ச்சி. ஓய்வென்று நான் அதை தியானிக்கின்றேன். கனி கொடுக்கும் திராட்சை செடியாகிய உம்மோடு இணைந்து நான் கனி கொடுக்க வேண்டும் என்று நாம் படிப்போமா?
அவரோடு பேசுவோமா? நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தானே நிறுத்தியுள்ளேன், ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தானே நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால், வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நேசிக்கிறேன் உம்மைத்தான், உம்மைத்தானே இயேசப்பா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசப்பா. ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே, ரட்சகர் உம்மை தேடணுமே, ரட்சகர் உம்மை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசப்பா.
உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கின்றேன். உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கின்றேன். கனி கொடுக்கும் திராட்சை செடி, கனி கொடுக்கும் திராட்சை செடி, உம்மோடு இணைந்து கனி கொடுப்பேன். நான் உம்மோடு இணைந்து கனி கொடுப்பேன். நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசப்பா, உம்மைத்தானே ஏசப்பா, உம்மைத்தானே ஏசப்பா. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கருணையும் தயவும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை உம்முடைய சேட்டைகளில் மறைத்து காத்து கொண்டு வருகிறதுக்காக கோடாகடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த உலகம் நிலையில்லாத உலகம் என்பதை நாங்கள் அறிவோம். நாளும் இந்த நிலையில்லாத உலகத்திலே எங்களுக்கு எத்தனையோ பாரங்கள் உண்டு, எத்தனையோ துக்கங்கள் உண்டு, எத்தனையோ துன்பங்கள் உண்டு, எத்தனையோ துயரங்கள் உண்டு. சத்துருக்களின் போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், இன்னும் எத்தனையோ வேதனைகளை நாங்கள் தாங்கி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துருக்கள் எங்களை நெருக்கும் பொழுது, பகைவர் என்னை அழிக்க வரும்பொழுது, எங்களை ஆழ்கடலில் அமிழ்த்து விடாமல், கடலில் அமிழ்ந்து நாங்கள் மடிந்து விடாதபடிக்கு எங்களுக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே கோடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நல்ல உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த பாடல்களை படித்து கேட்ட மக்கள் பயனடையும்படியாக மக்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த ஜனங்கள் உண்மை நேசிக்கும்படியாக அப்பா, அவளுடைய நினைவெல்லாம் நீங்களே இருக்கும்படியாக இந்த பாடல்கள் அவளுக்கு துணை புரிவதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.